ஹலோ எவ்ரிவன், ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து கிராஜுவலாக நிஃப்டி ரைஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த ட்ரெண்டு வேலை ரைஸ் ஆகிட்டு இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட்டில் நெக்ஸ்ட்டு வேவ் எவ்வளோ தூரம் ப்ரொஜெக்ஷன் ஆகும். இப்போது நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்டு போட்டுட்டு இதில் வந்து பாட்டம் மோஸ்ட்டுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ். இது நெக்ஸ்ட்டு எவ்வளோ தூரம் போகும் இந்த அனாலிசிஸ் அண்ட் இன்பிட்வீனில் இந்த இடத்துல ஆஸ் பர் ட்ரெண்டு இல்லாத டைமில் எவ்வளோ தூரம் எக்ஸாக்டாக டேர்ன் ஆகும். பிகாஸ் இது ஓவரால் அப் ட்ரெண்டு. இந்த டேர்னிங் பாயிண்ட் அண்ட் டார்கெட் பாயிண்ட் வந்து ஜிஐ மெத்தட் அண்ட் எம்ஐ மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் நம்ம அனலைஸ் பண்ணது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 18,650 இதுதான் வந்து நம்மளுடைய டார்கெட்டு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த வாரம் வந்து வீக்லி அனாலிசிஸில் லாஸ்ட் சண்டே வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்சைடில் ரைஸ் ஆச்சு அப்படின்னாக்கா மினிமம் இந்த வாரம் 18,650 ஆகும். 645 650 வரைக்கும் இந்த வாரம் வந்து அப்சைட் ரைஸ் ஆகலாம். இன்றைக்கி எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். 18,678 தான் ஹை. ஸோ ஒன்ஸ் அதுக்கான டார்கெட் ரீச் ஆகிருக்கு. பிகாஸ் இந்த வாரம் வந்து ஒரு பொட்டென்ஷியலான பையிங் கிடையாது. இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். இந்த வேவ் ஸ்ட்ரக்சர் வந்து பாருங்கள். ப்ரைஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக மூவ் ஆகிட்டே போகுது. ஓகே, ஸோ இதில் வந்து ஒன்லி பாட்டம் ஹவுஸில் மட்டும்தான் நீங்கள் ட்ரேடை வந்து எடுக்கணும். அப்சைடில் வந்து ஈஸியாக உங்களுக்கு ஏமாற்றும். நேரத்தில் வந்து சஸ்டெயின் ஆகும், ஈவன் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் கூட ஆகும். பட் ப்ரைஸ் கீழே ஃபாலோ ஆகிடும். இந்த அடுத்து இந்த ரீஜன், அதாவது இந்த ஓவரால் ட்ரெண்டுடைய பாட்டம் மோஸ்ட் ரீஜனில் மட்டும்தான் வந்தால் நம்ம பை எடுக்கலாம். ஓகே, அதர்வைஸ் இன்ட்ராடேல நம்ம வந்து சின்ன சின்ன செல்லிங் வந்து இருக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து 18,650 இதை கிராஸ் ஆனால் மட்டுமே நெக்ஸ்ட்டு கீழே ஃபால் ஆகி இங்கே டச் பண்ணிட்டு கிராஸ் ஆகணும். ஓகே, மிடில் கிராஸ் ஆனிச்சுன்னா அதை எடுக்காதீங்க. அது வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்கும். அப்பர் சைடில் இருக்கக்கூடிய பிரேக் அவுட்டு கீழே ஃபால் ஆகி மேஜராக இருக்கக்கூடிய இங்கேருந்து வரக்கூடிய இந்த சப்போர்ட் எடுத்து அப்சைடு போச்சுன்னா மட்டுமே we can buy. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த வாரமே சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு வந்து நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி ஒரு மேஜராக அப்சைடு கொடுக்காது அப்படிங்கிறது தான் பார்த்தோம். அதே போலவே லாஸ்ட் வீக் ஹையை கூட பிரேக் ஆகலை. பேங்க் நிஃப்டியில் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண இந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிகாஸ் இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆர் சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும். இதில் வந்து இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான இது. பிகாஸ் நல்ல மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகிற மாதிரி ரைஸ் ஆகும், அகைன் சடனாக கீழே ஃபாலோ ஆகிடும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். 43,160 வந்து கிராஸ் ஆச்சு அப்படின்னா மினிமம் 43,260 ஆர் 250 வரைக்கும் அப்சைடில் ரைஸ் ஆகுங்கிறத. இன்றைக்கி மார்க்கெட் வந்து எக்ஸாக்ட் ஹையே 43,278 தான். அது வரைக்கும் போய்ட்டு திரும்பிடுச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 42,650 இந்த மேஜராக இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்டு ஹவர்லி இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ அன்டில் அதர்வைஸ் பேங்க் நிஃப்டியில் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதை விட இந்த வாரம் வந்து நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ, என்ன டெக்னிக் டீச் பண்ணணும், அந்த டெக்னிக் ரியல் டைம் மார்க்கெட்டில் லைவ் மார்க்கெட்டில் வரும்போது இந்த டெக்னிக் லைவ் மார்க்கெட்டில் வந்திருக்கு, செக் பண்ணி பாருங்கள். காப்பர் இன்றைக்கி மார்னிங் போஸ்ட் பண்ணது காப்பர் டிபிகே மெத்தடில் செல் சைடில் வந்திருக்கு. 678.20 678.50 இந்த இடத்துல இருந்து எவ்வளோ தூரம் கீழே ஃபால் ஆகும், 675 வரைக்கும் வந்து கீழே ஃபால் ஆகும். குறைஞ்சபட்சம் ஒரு 3.5 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஆஸ் எ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் கீழே ஃபால் ஆகிருக்கு பாருங்கள். காப்பருடைய லோ வந்து எவ்வளவு, எக்ஸாக்ட் லோ வந்து 675.30. நம்ம டார்கெட்டுக்கு 30 பைசா கொஞ்சம் பிஃபோராக மேலே ரைஸ் ஆகுது. ஸோ இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து புரியும், அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க, பண்ணல டெக்னிக் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இருக்கும். ஸோ இது இவரெலாம் வந்து ஒரு 4 ட்ரேட்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாரு. சென்னை கொளத்தூரில் உள்ள டைரக்ட் கிளாஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்டு கிட்டத்தட்ட 4 ட்ரேட் பண்ணியிருக்காங்க, 4 ட்ரேட்ஸ்மே ப்ராஃபிட்டு. ஸோ இவரும் லாஸ்ட் மந்த் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்டு டைரக்ட் கிளாஸ் 10 days வந்து இங்கே ஸ்டே பண்ணி அகாடமியிலே ஸ்டே பண்ணி லேர்ன் பண்ணவர். 2 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டில் டெய்லி 5K ப்ராஃபிட் எடுத்துகிட்ருக்கிறாரு. ஸோ அதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி போஸ்ட் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்குது. என்ன எஃபோர்ட் எடுத்து டீச் பண்ணமோ அது வந்து பேலன்ஸ் செய்து சம்திங் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஓகே, பொசிஷனல் ட்ரேடர்ஸ் இந்த ஸ்டாக்கை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். லைக் வந்து இப்போ ரைட் நோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 278 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆஃப்டர் ஒரு நல்ல ஸ்ட்ரீப்பான டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த இடம் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஒரு ரவுண்ட் பாட்டம் எடுத்து அப் சைடில் ரிவர்ஸ் ஆகுது.
இந்த ஸ்டாக்கை பற்றி வேணால் ஃபண்டமெண்டலையும் நம்ம பார்க்கலாம். குறிப்பாக இந்த ஸ்டாக்ஸில் நான் ஏன் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடம் ஒரு ஸ்டீப்பான ஃபால்க்கு அப்புறம் அந்த இடத்துல பாருங்கள் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வந்திருக்கு. நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் ஃபண்டமெண்டலாகவும் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல நெக்லைன் பிரேக் அவுட் ஆகுது அண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி ப்ரைஸ் வந்து மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். கேண்டில்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த 1 மந்த்லேயே வந்து கிட்டத்தட்ட 30% வந்து ரைஸ் ஆகிருக்கு இந்த ஸ்டாக்கு. அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ட்டு முக்கியமாக இந்த ஸ்டாக்கோடைய வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, லைக் வந்து ஏரோஸ்பேஸு, டிஃபென்ஸு, ஸோ இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து இது இன்ஃப்ரா பட்ஜெட்டில் வந்து இன்ஃப்ராவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இருந்தது அப்படின்னா இந்த கம்பெனி வந்து திருப்பியும் ஒரு நல்ல க்ரோத்துக்கு வந்து போகும். இது வரைக்கும் இந்த கம்பெனி பெருசாக ஏர்ன் பண்ணலை, ரொம்பவே ஸ்லோவஸ்ட்டு ஏர்னிங் தான். பட் கேஷ் ஃப்ளோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ரெசல்யூஷன் மாதிரி எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறது தெரியும், இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. பேலன்ஸ் ஷீட்டை விட நான் எப்போதுமே மேஜராக வந்து பார்க்குறது கேஷ் ஃப்ளோ. அந்த கம்பெனி தந்திரமாக என்ன செய்கிறாங்க அதெல்லாமே வந்து இந்த கேஷ் ஃப்ளோவில் தெரியும். வர்ற லாபத்தை என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸில் போடுறாங்களா இல்லை வேறு ஏதாவது பண்ணுறாங்களா இல்லை செலவழிக்கிறாங்களா, ஸோ இது எல்லாமே இதில் தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் தான் பண்ணியிருக்கிறாங்க. டெப்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட்டு தான் பே பண்ணியிருக்கிறாங்க, பெருசாக டெப்ட்டு கூட அவங்க ரீபே பண்ணலை. இன்ட்ரெஸ்ட்டு தான் கிட்டத்தட்ட 17.18 crore வந்து பே பண்ணியிருக்கிறாங்க. பட் ரிட்டன் அண்டு ப்ரொமோட்டர்ஸ் உடைய ஹோல்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டு வருது. ஏதோ ஒரு நெருக்கடியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்காமல் ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் மட்டும் அப்ரோச் பண்ணுறது, உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது பெஸ்ட்டு. செக்டார் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி மிட் கேப் வந்து ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் இந்த ட்ரெண்ட் வந்து ஸ்டில் நவ் ஒரு அப் ட்ரெண்டு தான். எது வரைக்கும் அப் டு இந்த லெவல் வரைக்கும் அப் ட்ரெண்டு தான். 31,490. அதே போல் நீங்கள் ஐடி செக்டாரை கவனிக்கும் போது ஐடி செக்டார் பிரேக் அவுட் ஆயிடுச்சா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. பிகாஸ் நிறைய மீடியாஸில் ஈவன் நம்ம சேனலில் கூட போஸ்ட் பண்ணியிருந்தேன், ஆனால் தெளிவாக சொல்லியிருந்தேன் ஐடி செக்டார் வீக்லியில் இந்த இடத்துல பாருங்கள். ஒன்ஸ் வீக்லி க்ளோஸ் 30,450க்கு எபோவில் இருக்கா, இதை நம்ம வந்து பிரேக் அவுட்னு எடுத்துக்கலாம். இதை வந்து நெக்லைன் சொல்லுவோம். இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே வி ஹாவ் டு கன்ஃபார்ம். அதர்வைஸ் இந்த இடத்துல நான் வந்து பெட்டு மாதிரி வைக்காதீங்க. பிகாஸ் என்னுடைய சஜஷன் இதுதான், பிரேக் அவுட் ஆகாத டைமில் அந்த பக்கமும் போகலாம், இந்த பக்கமும் வரலாம். ஒரு சாலிடான பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா அதை நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா பெரிய வந்து இந்த இடத்துல வந்து மின்னல் வேகத்தில் மார்க்கெட் மேலே போகுது. பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு ரீடெஸ்ட் பண்ணும், ஆர் பிரேக் அவுட் ஆகிட்டு சஸ்டெயின் பண்ணும், ஆர் பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த இடத்துல இருக்கும். ஆஸ் பர் ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ் படி. ஓகே, வேவ் அனாலிசிஸில் நம்ம அதுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, எக்ஸாக்ட் லெவலில் என்ட்ரி பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஃப்ரீக்வெண்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தால் கூட ஓவராலாக இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ க்ரூடை பொறுத்தளவுக்கு செல் ஆன் ரைஸில் இருக்கலாம். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் எம்ஐ மெத்தட் வந்து செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் கிளியர் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட், சைட்வேஸ் அண்ட் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். எம்ஐ மெத்தடில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வருதா அப்படிங்கிறத பாருங்கள். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஸ்டில் நோ இன்றைக்கி கூட நம்ம லெவல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். 6,500 தான் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். கரெக்டாக அந்த இடத்துல போய்ட்டு இப்போ வரைக்கும் கீழே தான் ஃபால் ஆகுது. ஓகே, ஸோ ஹெவி வாலட்டாலிட்டியாக இருக்குதுங்க. இங்கேருந்து ரைஸ் ஆன க்ரூட் ஆயில் எந்த இடத்துலையுமே ஒரு கரெக்ஷனோ இல்லை சஸ்டெயினோ இல்லை ஒரு பேட்டர்னோ கொடுக்கல பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக ஒரு புல்லட் போன மாதிரி போகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து இந்த இடத்துல எப்படி கீழே ஸ்ட்ரைட்டாக கீழே ஃபால் ஆச்சோ அதே போல் ஸ்ட்ரைட்டாக மேலே ரைஸ் ஆகுது. திரும்பவும் கீழே ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 6,000லேருந்து 6,400ங்கிறது வந்து ஹெவி வாலட்டாலிட்டி. இந்த இடத்துல ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும், ஈஸியாக மெல்ட் ஆகிடும். ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்பவே வந்து ஹை வாலட்டாலிட்டியாக இருக்குது, ப்ரீமியமும் அதிகமாக தான் இருக்கும். ஓகே கைஸ், நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய டைரக்ட் கிளாஸ் வந்து சென்னையில் December 4th வந்து 1 day டைரக்ட் கிளாஸ் வந்து சென்னையில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு 10 days டைரக்ட் கிளாஸ். இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன டெக்னிக் டீச் பண்ணுறோமோ
அதை லைவ் மார்க்கெட்டில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப் டு நீங்கள் ட்ரேட் கூட பண்ணி பார்க்கலாம். 3:30 வரைக்கும் இங்கே சென்னை ஆஃபீஸில் இருந்து ட்ரேட் கூட பண்ணி பார்க்கலாம். இது 10 days டைரக்ட் கிளாஸில் ஆப்ஷன் ஹெட்ஜிங் அண்ட் ஆப்ஷன் செல்லிங் மெத்தடும் இன்க்ளூடட். இது ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டேட் வந்து December 5th இருந்து 10 days வந்து இருக்கும். அண்ட் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து December 7th வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ அதில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் ஆகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.